அதிமுக முக்கிய புள்ளிகளுடன் கருத்து வேறுபாடு, கைவிரித்த எடப்பாடி. திமுகவில் இணைகிறார் கே.சி. வீரமணி. சற்றுமுன் வெளிவந்த அறிவிப்பு. ஏற்கனவே திமுகவில் பல்வேறு மாற்றுக் கட்சியை சேர்ந்தவர்கள் இணைந்து வரும் இந்த சூழ்நிலையில் அதிமுக முக்கிய புள்ளி திமுகவில் இணைந்திருப்பது தமிழக அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. அதாவது 2021 சட்டமன்ற தேர்தலில் பொய்யான பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ததாக அதிமுக முன்னாள் அமைச்சர் கே.சி. வீரமணி மீது தேர்தல் ஆணையம் சார்பில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. அந்த வகையில் ஜோலார்பேட்டை தொகுதியில் போட்டியிட்ட கே.சி. வீரமணி பொய்யான பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ததாக தேர்தல் ஆணையம் அதிரடி நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது. நாட்டிலேயே முதல் முறையாக மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 125A பிரிவின் கீழ் கே.சி. வீரமணி மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதேபோல் 2021 சட்டசபை தேர்தலில் ஜோலார்பேட்டை தொகுதியில் போட்டியிட்ட அதிமுக முன்னாள் அமைச்சர் கே.சி. வீரமணி பொய்யான பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ததாக ராமமூர்த்தி என்பவர் தேர்தல் ஆணையத்தில் புகார் அளித்திருந்தார். 2021ஆம் ஆண்டு ஏப்ரல், மே, ஜூலை மற்றும் செப்டம்பர் மாதங்களில் கே.சி. வீரமணி மீது ராமமூர்த்தி தேர்தல் ஆணையத்தில் புகார் அளித்திருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதனைத் தொடர்ந்துதான் நீதிமன்றத்திலும் வழக்கு தாக்கல் செய்தார் ராமமூர்த்தி. முன்னாள் அமைச்சர் கே.சி. வீரமணி மீதான புகாரில் தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிடக் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்திலும் ராமமூர்த்தி வழக்கு தொடர்ந்தார். ராமமூர்த்தி அளித்த புகாரை விசாரித்து கே.சி. வீரமணி மீது உரிய நடவடிக்கை எடுக்க தலைமை தேர்தல் அதிகாரிக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. மேலும் சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவின்படி தேர்தல் ஆணையம் நடத்திய ஆய்வில் கே.சி. வீரமணி பிரமாண பத்திரத்தில் சொத்துக்களை மறைத்தது கண்டுபிடிக்கப்பட்டது. கே.சி. வீரமணி தனது பிரமாண பத்திரத்தில் பல பரிவர்த்தனைகளை மறைத்திருப்பதையும் வருமான வரி கணக்கில் முரண்பாடுகள் உள்ளதையும் கண்டுபிடித்து தேர்தல் ஆணையம் அவர் மீது வழக்கு பதிவு செய்துள்ளது. அதேபோல் கவனக்குறைவால் பிரமாண பத்திரத்தில் தவறு நேர்ந்துவிட்டதாக கே.சி. வீரமணி அளித்த விளக்கத்தை ஏற்க தேர்தல் ஆணையம் மறுத்துவிட்டது. கே.சி. வீரமணி பொய்யான பிரமாண பத்திரம் தாக்கல் செய்து தேர்தலில் போட்டியிட்டதாக திருப்பத்தூர் நீதிமன்றத்தில் தேர்தல் அலுவலர் வழக்கு தாக்கல் செய்துள்ளார். குறிப்பாக மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 125A பிரிவின் கீழ் கே.சி. வீரமணி மீது தேர்தல் அலுவலர் வழக்கு தாக்கல் செய்துள்ளார். நாட்டிலேயே முதல் முறையாக மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 125A பிரிவின் கீழ் கே.சி. வீரமணி மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் கே.சி. வீரமணிக்கு எதிராக தேர்தல் ஆணையம் தொடர்ந்து வழக்கு திருப்பத்தூர் நீதிமன்றத்தில் வரும் 26ஆம் தேதி விசாரணைக்கு வருகிறது. குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டால் கே.சி. வீரமணிக்கு 6 மாதம் சிறை தண்டனை மற்றும் அபராதம் விதிக்கப்படும் என்றும் சொல்லப்பட்டு வருகிறது. குறிப்பாக 2021 சட்டசபை தேர்தலில் ஜோலார்பேட்டையில் அதிமுக சார்பில் போட்டியிட்ட கே.சி. வீரமணி 1091 வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக வேட்பாளர் கா. தேவராஜிடம் தோல்வியை தழுவினார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அது மட்டுமில்லாமல் விரைவில் கே.சி. வீரமணி திமுகவில் இணைய முடிவெடுத்துள்ளதாகவும், ஏனென்றால் அதிமுக முக்கிய புள்ளிகள் அவர் மீது பல்வேறு புகார்களை எடப்பாடியிடம் கூறியதால் மன உளைச்சலில் இருந்த கே.சி. வீரமணி அதிமுகவில் இனி இருக்க வேண்டாம் என்று கருதி திமுகவில் இணைய முடிவெடுத்துள்ளதாக ஒரு தகவல் பரவி வருகிறது. இந்த தகவல் அதிமுக தலைமையான எடப்பாடிக்கு பேரதிர்ச்சிகளை கொடுத்து வருகிறது.